திமுக அரசு காலத்தின் இறுதி சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கியது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழகத்தின் 13வது சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடர் துவங்கியுள்ளது. முதல் நாள் கூட்டத்தின் போது காங்கிரஸ் எம்எல்ஏ போளூர் வரதன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக சபாநாயகர் ஆவுடையப்பன் கூறுகையில், இம்மாதம் 10ஆம் தேதி வரை சபை நடைபெறும் என தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து இவ்வாண்டின் செலவினங்களுக்கான முன்பண கோரிக்கைகள் வைக்கப்படும். பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் இடைக்கால பட்ஜெட் மீதான பொது விவாதம் துவங்கும். பிப்ரவரி 10ஆம் தேதி இறுதி இடைக்கால பட்ஜெட் அவையில் வைக்கப்படும். பின்னர் அதன் மீது விவாதமும் பதிலுரையும் நடக்கும். தொடர்ந்து 2 மானிய கோரிக்கைகளுக்கான நிதி ஒதுக்க சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல், இவ்வாண்டின் செலவினங்களுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள் மீது ஓட்டெடுப்பு, செலவினங்களுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்க சட்ட முன்வடிவு அறிமுகம் மற்றும் அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் நடைபெறும் என்றும் ஆவுடையப்பன் கூறினார்.